குடும்ப ஆட்சி நடக்குது. திரு கருணாநிதி, அதுபோல் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வந்துட்டார். ஏன் இது மன்னர் ஆட்சியா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். ஏன் நீங்க மட்டும் தான் வரணுமா? ஏன் இங்க இருக்கீங்களா முதலமைச்சர் ஆகக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுக கட்சி தான் ஜனநாயக முறைப்படி ஒரே கட்சி இந்தியாவில். அப்படி இருக்குங்காட்டி தான் சி.வி. சண்முகம் அமைச்சரானாரு. நான் முதலமைச்சர் உங்களால் ஆக்கப்பட்டேன். வேற எந்த கட்சியிலாவது இருந்தா இப்படி சாதாரண விவசாயிக்கு இந்த உயர்ந்த பதவி கிடைக்குமா? ஆக ஒரு ஜனநாயக முறைப்படி இயங்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளை பிழைக்க வைப்போம், விவசாய தொழிலாளிகளை பிழைக்க வைப்போம். ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலம் என்ற பெயர் வாங்குவதற்கு உழைப்போம்.